இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் தம்முடைய விசேஷமான நன்மைகளினாலே ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய கரங்களில் ஒரு கொடியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் செய்யும் மாற்றங்களையும், தேவன் செய்யும் அடையாளங்களையும், தேவன் செய்யும் அற்புதமான கிரியைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே எதிர்பாருங்கள். தேவன் தம்முடைய மகத்துவமான நன்மைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், டியூட்ரானமி சாப்டர் 9 verse number 3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். Know therefore today that he who goes forward before you as a consuming fire is the Lord your God. He will destroy them and subdue them before you. So you shall drive them out and make them perish quickly as the Lord has promised you. ஆண்டவர் இந்த அற்புதமான நாளிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் 2 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாய் நிந்தித்து கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் ஏளனம் செய்து கொண்டிருந்தும் இல்லை சில வல்லமைகளை கர்த்தர் இந்த 3வது வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தேவன் ஒரு கவனன்ட் ஏற்படுத்தி அதை முறித்து அவைகளில் இருந்து முற்றிலும் தம்முடைய பிள்ளைகளிடம் இருந்து அவர்கள் ஓடி போகத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய மகத்துவமான காரியங்களை இந்த 3வது வசனத்தில் செய்கிறார். யார் உங்களை நிந்தித்து கொண்டிருப்பது? யார் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருப்பது? யார் உங்களை ஏளனம் செய்வது? உங்களை ஏளனம் செய்து கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கும் வல்லமை இன்றோடு அது முடிவுக்கு வரும். இன்றோடு அது முடிவுக்கு வரும். உங்களை நிந்திக்கிற வல்லமை இன்றோடு அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அழகாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் எழுதி வைக்கிறார், இன்று நீ அறிய கடவாய். இன்று கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார் என்பதை இன்று நீங்கள் அறிய கடவீர்கள். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார். உங்களுக்கு முன்பதாய் அவர்கள் விழுந்து போகத்தக்கதாக உங்களை அவமானப்படுத்துகிற, ஏளனம் செய்கிற, நிந்தித்து கொண்டே இருக்கிற சில வல்லமைகள் இன்று கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. 1 சாமுவேலில் நாம் வாசிக்கிறோம் 24வது வசனம் 17ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி அவர்கள் ஓடி போவார்கள். அப்படி இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையை கர்த்தர் அப்படியே மாற்றினார். நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே மாற்றினார். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நிந்திக்கிற அந்த வல்லமைகளை ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் மாற்றி தம்முடைய கிரியைகளை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி போர்த்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார். உங்களை துரத்த நினைத்தவர்கள், உங்கள் சுதந்திரத்திலிருந்து உங்களை தள்ள நினைத்தவர்கள், உங்கள் மேன்மையிலிருந்து உங்களை கீழே விழத்தள்ள நினைத்தவர்கள், உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை அழிக்க நினைத்தவர்கள், உங்கள் நேமை டேமேஜ் பண்ண நினைச்சவங்க, இந்த எல்லா வல்லமைகளும் இன்று, நாளை அல்ல, இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதத்தின் நாள். இன்று அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களை விட்டு ஓடி போகத்தக்கதாக உங்கள் நிந்திக்கிற காரியங்களிலிருந்து இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். இன்று கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். பல நாட்களாய் உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற, அவமானமாய் பேசி கொண்டிருந்த நாவுகள் எல்லாம் இன்றைக்கு கட்டப்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிற சில நாவுகள்
இன்றைக்கு கர்த்தர் அவைகளை அரெஸ்ட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிறைவேறட்டும், மேன்மைகளை கர்த்தர் காணும்படிக்கு அற்புதம் செய்யும். தேவன் தம்முடைய ஆச்சரியமான கருத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே வைத்து நிந்திக்கிற வல்லமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.